சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த காலை பொழுதுல எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. மறுபடியும் சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஏசப்பா அன்னைக்கு கப்பர்நகூமுக்கு வந்தபோது 100க்கு அதிபதி அவரிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான், அவன் திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறான், கொடிய வேதனைப்படுறான். ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அவன் சுகமாயிருவான். ஆண்டவர் அந்த நேரத்திலே அவனை சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி, நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுது. அந்த நாளிகையில அவன் சுகமடைந்தான் வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம், யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, யார் யாரெல்லாம் அவரை நம்பி வந்தாங்களோ, அந்த நொடி பொழுதிலே சுகமானார்கள். ஆனா அவர் சிநேகித்த ஒரு மனுஷன் இருந்தான், அவருடைய பேர் லாசர். அவன் மரித்து போனா, ஆண்டவர் போகல, அவருக்கு அறிவிக்கப்பட்டது, அவர் போகவே இல்லை. கல்லறையில் வைக்கப்பட்டான், இப்போ அவர் போகல. ஆமென். ஒரு நாளானது, 2 நாளானது, 3 நாளானது, அவர் போகவே இல்லை, அவர் போகவே இல்லை, போகவே இல்லை. 4 நாளானது, அப்பா போனாரு. ஆமென். உலகம் சொன்னது, இனி இவன் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். இவன் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், இனி இவன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனுடைய உடம்புகள் எல்லாம் நாசமாய் போய்விட்டது, இவனுடைய சரீரம் எல்லாம் துர்நாற்றம் வீசும். ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி அவனை வெளியே கொண்டு வர முடியும்? ஆண்டவர் சொன்னார், கல்லறையின் பக்கத்துல போயிட்டு லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அந்த மாத்திரத்தில் அவன் வெளியே வந்தான். அன்பான தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற என்று சொன்னா, உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறார்னா, உனக்கு அற்புதம் செய்வதற்கு கொஞ்சம் நேரமாகும். எல்லாருக்கும் என் அப்பா அற்புதம் செய்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாரு. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்யல? நான் சபையில வந்து ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், எப்பவும் ஏசப்பா கூட நடக்கிறேன். ஆனா அவர் அறியாதவனுக்கு எல்லாம் அவர் அற்புதம் செய்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடாதவனுக்கு எல்லாம் நல்லா நடக்கு. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உன்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு. ஆமென். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறாயோ, நீ ஆண்டவரால ரொம்ப நேசிக்கப்படுற, உன்னை அவர் உயிரினும் மேலாக நேசிக்கிறார். அதனால மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு கொஞ்சம் டைம். ஆனா நடக்கும் போது உலகத்தால முடியாது, உலகத்தால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நாரும் 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்குமே, முடியாது, சரீரம் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உலகத்தால முடியாத அற்புதத்தை இயேசு செய்வார். அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில, ஓ சூரியன் வாழ்க்கையில ஒருவேளை அவன் அஸ்தமனமாய் இருக்கலாம், ஆனா நீ ஆண்டவரால ரொம்ப நேசிக்கப்படுறதுனால அப்பா வருவார். எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில் உன் வீட்டுல உள்ளவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், உன் கூட ஒர்க் பண்றவங்க, உன் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் உன்னை மறந்து போகக்கூடிய நேரத்தில், உன் பேர் இந்த பூமியில இருந்து அற்று போகக்கூடிய நேரத்தில் இயேசு உன்னை தேடி வருவார். உன் வாழ்க்கையில மறக்க முடியாத அற்புதத்தை செய்வார். உலகம் உன்னை திரும்பி பார்க்கிற அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது.